இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது குறித்து ஆர்கே நகர் தொகுதி மக்களுடைய கருத்துக்களை நேரலையில் தருகிறார் என்ற செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் வணக்கம். இடைத்தேர்தல் நேற்று இரவு 12 மணிக்கு ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் தான் ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு தெரிந்திருக்கும். இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது குறித்த மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது? வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்துள்ளது. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பரபரப்பாக காணப்பட்ட ஆர்கே நகர் தொகுதி தற்பொழுது அமைதியாகவே காணப்படுகிறது. நாம இப்போ தண்டையார்பேட்டையில் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை பகுதியில் நிற்கிறோம். இங்கு ஏராளமான பொதுமக்கள் நம்மிடம் உள்ளன. அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு அவங்கள்ட்ட நேரடியாக கேட்போம். சார், இன்னைக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நேற்று நள்ளிரவு இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஆனால் இதுக்கு பொறுப்பு தேர்தல் கமிஷனும் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தலை நடத்துகிற பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தேர்தலை சரியாக நடத்தி இருக்கணும். அது நடத்த முடியல. இவங்க தேர்தல் நடத்துறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு தான் தேர்தல் கமிஷன் தான் குற்றம் சாட்ட முடியும். ஏன்னா தேர்தல் கமிஷன் தேர்தல் என்பது சாதாரண மனிதனும் நிற்பாங்க, பணக்காரர்கள் அதிகார பலப்படுத்தியும் நிற்பாங்க. அவங்களுக்குள்ள சரிசமமான போட்டியை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு இருக்கு. தேர்தல் கமிஷன் அதை செய்ய தவறினதால் தான் இந்த ரத்தே நடந்திருக்கு. தொடர்ந்து 3வது தேர்தல் தஞ்சாவூர், அரவாக்குறிச்சி, இப்போ ஆர்கே நகர். உலகத்தினுடைய மிகப்பெரிய ஊழல் நாடா இந்தியா சித்தரிக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய ஊழல் மாநிலமாக இப்போ சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அவமானம் இந்தியர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும். இதற்கு முழுக்க அதிகாரத்தில் உள்ளவர்களும் அரசியல்வாதிகளும் முழுக்க பொறுப்பு. மக்கள் இதில் விழிப்புணர்வோடு இருந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகளை கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ ஒட்டுமொத்தமாக கடந்த 20 நாட்களாக தேர்தல் ஆணையம் பல்வேறு பணிகளை செஞ்சது. அதாவது ஒட்டுமொத்த உழைப்பு, மக்களோட வரி பணம் இதில் பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையில இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இடைத்தேர்தல் ரத்து ஜனநாயகத்திற்கு ஒரு சரியான ஒரு சவுக்கடி. ஜனநாயகத்தை ஒரு கேள்விக்குறியாக்கிட்டாங்க. எப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜரும் கக்கனும் வாழ்ந்த பூமி இது. இன்னைக்கு கரன்சி நோட்டால் 4000 2000 அவங்க தகுதிக்கேற்றாப்பால கொடுத்துட்டு இருக்காங்க. சாமானிய மக்கள் சென்று வாக்களிக்க, சாமானிய மக்கள் ஜனநாயகத்தில் நின்று போட்டி போட இனி இந்த தமிழகத்தில் தகுதியில்லை அற்றவராக ஆக்கிவிட்டார்கள். ஏன்னா பணம் படைத்தவன் தான் இன்னைக்கு அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறான். பணம் இல்லாத சாதாரண சாமானியன் கக்கனை போன்று வாழ்ந்த ஒரு மண் இது. ஆனால் கக்கனையே இன்னைக்கு காணாமல் பண்ணிவிட்டாங்க. இந்த அரசாங்கத்தில் இந்த அரசு ஊழியம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்பது ஒரு கண்துடைப்புக்காக தான் இருக்கிறது. ஒரு ஐஏஎஸ், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொண்டு எலெக்ஷன் கமிஷனில் போடுறாங்க. அவங்க ஏசி ஆஃபீஸில் உட்காந்துட்டு இங்கே பார்க்குறாங்க. இவங்க ஒரு வாரமாக தான் இந்த படையை பறக்கதை கண்டு பணம் எல்லாம் 20 நாள் முன்னாடி சேர்ந்து போச்சு. சாதாரண ஒருத்தர் 20,000 கொண்டு பணம் செக் பண்ணுறாங்க இன்னைக்கு. ஆனால் எப்படி இவ்வளோ பணம் சேர்ந்து 86 கோடி ரூபாய் எப்படி சேர்ந்தது? ஒவ்வொரு வாக்காளருக்கும், திமுக ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், அனைத்து அரசியல் கட்சிகளுமே, மிக பலம் புரிஞ்ச அரசியல்வாதி எல்லாருமே திருமங்கலம் ஃபார்முலா என்று ஒன்று உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் தமிழகத்தில் ஆர்கே நகரில் அதிமுக கூட சொல்கிறது. ஆக இரண்டுமே இந்த தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த 2 இயக்கங்களுமே தேர்தல் அதிகாரிகள் அவரை சரியான கண் பார்வையில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் தான் இனிமேல் எலெக்ஷன் கமிஷனை வைக்கணும். நீதிபதியை வைத்தால் அவருக்கு அந்த அதிகாரம் தெரியும். ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அந்த அதிகாரம் தெரியல. ஆஃபீஸில் உட்காடுறாங்க, ஏதோ 4 பேர் அனுப்புறாங்க, பார்க்குறாங்க. இப்படியே போனால் ஜனநாயகம் என்பது கேலி கூத்தாகிவிடும். தேர்தல் என்பதை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். ஏனென்றால் பணத்திற்கு வாக்கு வாங்குவவர்கள் இனி எதை தான் வாங்க மாட்டாங்க. 200 கோடி ரூபாய் சொல்ல போனா சார், ஒரு வியாபாரி 10 ரூபாய் ஒரு பொருளை போட்டான்னா 50 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறான். மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்போ 250 கோடி ரூபாய் ஒரு தேர்தலை பண்றாருனாக்கா இவங்க நிச்சயமா மற்றொரு வாக்காளருக்கு அவர்கிட்ட கேட்போம். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நேற்று நள்ளிரவு 12:30 மணிக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மோடி முழுக்க மோடி பண்ண சதி. ஏன்னா அவன் ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கணும்ன்ட்டு மோடி நினைக்கிறான். அது மட்டும் எந்த காலத்துலேயும் நடக்காது. ஒன்று அதிமுக இல்லைன்னா டிஎம்கே, இது மட்டும்தான் வரும். நான் மோடி நினைக்கிறான் அவன் கட்சி இங்கே வரணும், அவன் ஜாதி இது பண்ணணும், அது சுத்தமாக நடக்காது. எவனை வச்சு பண்ணாலும் சரி, இங்கே திராவிடம் மட்டும்தான் இது பண்ண இருக்கும். மோடியால் ஒரு இதுவும் வர முடியாது. இல்லை, இப்போ எதனால பாஜக காரணம் நினைக்கிறீங்க? எது பாஜக காரணம் அவன் கட்சி இங்கே நிற்கணுன்றான். என்ன பணத்துக்கு அவனும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்.
அது வெளியே தெரிய மாட்டுது. நகையும் பணமும் கொடுத்துன்னு தான் இருக்கிறான். அவன் கட்சி இங்கே வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு அவன் இருக்கவே கூடாது. தண்ணியை வந்து பிரச்சனை பண்ணுறான், எல்லாத்துக்கும் அவன் தான் பிரச்சனை. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தோட உழைப்பு, மக்களோட வரி பணமும் வீணாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? வரி பணம் வீணாயிருக்கு. எவ்வளோ தூரம் வந்து பணத்தை வந்து இது கொள்ளையடிச்சு வச்சாலும் பூரா மக்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அது ஒரு சந்தோஷமானது. 4000 2000 எல்லாம் சேர்ந்துருச்சு. தேர்தல் ஆணையம் இது நடத்தியிருக்கலாம். தேர்தலை ரொம்ப இந்தியாவிலே ரொம்ப நேற்றுக்கு காஷ்மீரில் நடந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட மோசமான இது மாநிலம் அங்கேயே நடந்துருச்சு. இதை நடத்தியிருக்கலாம். இந்தியா கவர்மெண்ட் நினச்சா நடத்தியிருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக பல்வேறு மக்களோட மனநிலை நேரடியாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்கே வந்து அதை இந்த வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்குது. ஆகையால் இந்த நடவடிக்கையை வரவேற்பதாகவும், ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களோட வரி பணமும் மக்களோட தேர்தல் ஆணையத்தின் உழைப்பையும் வீணாகி விட்டதாகவும் அவர்களது பிரதான மனநிலையாக உள்ளது.